வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் ஜோனர்ல வெளிவந்திருக்க அறிவான் படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். நெய்வேலி பின்னணியில நடக்கும் ஒரு தொடர் கொலைகளும் அதை சுற்றிய மர்மங்களும் தாங்க படத்தோட கதையே. படத்தோட ஹீரோவா ஆனந்தராஜ் நடிச்சிருக்காரு. ஒரு நேர்மையான போலீஸ் இன்ஸ்பெக்டரா வராரு. ஒரு சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் நெய்வேலி ஸ்டேஷனுக்கு டியூட்டிக்கு போறாரு. ஆனா அவரோட நேரமும் என்னமோ தெரியல, அங்க வரிசையா கொலைகள் நடந்துட்டு வருது. ஹீரோ வேலையில ஜாயின் பண்ண உடனே 3 பேர் மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. அதுவும் எப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரியாக கழுத்து அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இது ஏதோ ஒரு சாதாரண கொலை இல்ல, ஒரு சீரியல் கில்லரோட வேலைதான் அப்படின்னு போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. எந்த க்ளூவும் கிடைக்காம ஹீரோ தத்தளிச்சிட்டு இருக்கிற நேரத்துல லோக்கல் நிருபரா ஹீரோயினான ஜனனி உதவியோட சில விஷயங்கள் தெரிய வருது. பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலைக்கும் இப்ப நடக்கிற கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த பழைய கொலையில ஒரு அக்கா தம்பி பின்னணி இருக்கு அப்படின்னு தெரிய வருது. படத்தோட மிகப்பெரிய பலமே படத்துல நடிச்ச கேரக்டர்னே சொல்லலாம். ஆனந்த்ராஜ் இன்ஸ்பெக்டர் ரொம்ப மிடுக்காவும் சீரியஸான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. குறிப்பா விசாரணை நடக்கிற சீன்லாம் இருக்கட்டும், அவருக்குள்ளேயே கேள்வி கேட்கிற அந்த ஸ்டைல் ரொம்பவே நல்லா இருக்கு. ஹீரோவுக்கு துணையா வர கான்ஸ்டபிள் கேரக்டரும் நல்லாவே இருக்கு. ஹீரோ கில்லரை நெருங்குற விதமும் சரி, அதிர்ச்சியான உண்மைகளை தெரிஞ்சுக்கிற இடமும் சரி நல்லாவே இருக்கு. கிரைம் கதைங்கிறனால இதுல தேவையில்லாத சில காதல் காட்சிகள், டூயட், பாடல் எதுவுமே இல்ல. படத்தோட வேகத்தை குறைக்காம காப்பாத்துதுன்னு சொல்லலாம். ஜனனி சில சீன்கள்ல வந்தாலுமே கதையோட ஓட்டத்துக்கு அவங்க உதவி பண்ற மாதிரி தான் இருக்கு. படத்தோட பிளஸ் பார்த்தலாம், கிரைம் கதைக்கே உரிய அந்த விறுவிறுப்பு குறையாம படத்துல கொண்டு போயிருக்காங்க. கடைசியில கில்லர் யாருன்னு வெளிப்படுற அந்த சஸ்பென்ஸ் அருமையா இருக்கு. ஒளிப்பதிவாளர் யஷ்வந்த் நெய்வேலி ஏரியாவையும் துப்பறியும் காட்சியும் ரொம்ப சிறப்பாவே காட்டியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல வர அந்த ஃபைட் சீன் கொஞ்சம் ரசிக்கும்படியாவும் இருக்கு. அதே நேரத்துல படத்துல மைனஸும் இருக்குங்க. நெய்வேலியில வேற போலீஸே இல்லையா, எல்லாத்தையும் ஒரே ஒருத்தர் தான் பாக்கணுமா, தொழில்நுட்ப உதவிகள் ஏன் போலீஸ்க்கு கிடைக்கல அப்படிங்கிற கேள்வியும் வருது. முதல் பாதியில இன்னும் கொஞ்சம் கத்திரி போட்டுக்கலாம் தான் தோணுச்சு. விசாரணை சீன்கள் கொஞ்சம் அழுத்தமாவும் டீப்பாவும் காட்டியிருக்கலாம். பின்னணி இசை அவ்வளவா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பான கதைக்கு விறுவிறுப்பான மியூசிக் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த தொடர் கொலையெல்லாம் யார் பண்ணாங்க, ஹீரோ தன்னோட காதலி ஜனனிய கொலைக்காரங்க காப்பாத்தினாரா இல்லையாங்கிறத கிளைமேக்ஸா கொண்டு வராங்க. கடைசியில கில்லர்களா வர அந்த 2 பேர் ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒரு பிளாஷ்பேக் வருது. அவங்களோட நடிப்பு, கோவம், அந்த பழிவாங்கும் எண்ணம் எல்லாமே கொஞ்சம் அழுத்தமாவே பதிவு பண்ணியிருக்காங்க. கொலைக்காரனை கடைசி வரைக்கும் மறைச்சு வச்சிருக்கிறது இயக்குனரோட பெரிய திறமைன்னே சொல்லாங்க. புதுமுக நடிகர்களை வச்சுட்டு இவ்வளவு விறுவிறுப்பான திரைக்கதையை கொண்டு வர்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல அறிவான் கடைசி அரை மணி நேரம் செம ட்விஸ்ட்னே சொல்லலாம். சில லாஜிக் கோட்டைகள் இருந்தாலுமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இந்த படம் உங்களை கண்டிப்பா ஏமாத்தாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.